ஹாய் கைஸ், லாங் வீடியோஸ் போட்டு பல மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போ கரண்ட்டாக பெங்களூரில் இருக்கோம். ஐசிஎன் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நம்ம கூட யார் யார் இருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க. கடல்லேருந்து உங்களுக்காக ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஹாய் கைஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது மாரியம்மன் சவுண்ட் சர்வீஸ். உங்கள் விழா நிகழ்ச்சிகள், காது குத்துகள், திருமண நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் அணுக வேண்டிய ஒரே முகவரி மாரியம்மன் சவுண்ட் சர்வீஸ். பாருங்க, செல்வத்தை இருக்காரு. அண்ணன் செல்வா அவர்கள் எங்கிருந்தாலும் நடைமேடைக்கு வர வேண்டும். நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இதுல இருந்து எப்படா தெரியல நீங்க. கைஸ், டேனி அண்ணா இப்பதான் வராரு. எவ்வளவு நேரம் காத்திருந்தா தெரியுமா? டேய், நான் வரலடா, அது பஸ்ஸுக்கார லேட் ஆகிட்டாடா. நான் 11:30 மணி பஸ். ஆக்சுவலி 11:30 மணி பஸ் எடுத்துருந்தாலும் நீ எப்படியும் இந்த வீடியோ யூடியூப்ல போடணும். இது வரைக்கும் 4 வீடியோ நானே எடுத்து கொடுத்துருவேன். ஒண்ணு கூட போட்டதில்லை. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ போட மாட்டேடா? நீ போடவே மாட்டேன். 4 வீடியோ என்ன லேட்டா வரீங்க? ஒரே காமெடி தான். அவ்வளவுதான். என்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்றேன், கேட்டு போங்கயா. காலை 8:33 காஃபி கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். எத்தனை மணிக்கு அங்கே போகிறோம்? ஐசிஎல் வந்து 10 மணிக்கு போகலான்னு, 10 இல்லை 11 மணிக்கு போகலாம். 11 மணிக்கு தான் ப்ரோ ஓப்பனிங். 11 மணிக்கு தான். 10 மணிக்கு முன்னாடி போய் மொராசல் போல. ப்ரோ எங்கேயோ பார்த்துருக்கேன் ப்ரோ. நானும் பார்த்துருக்கேன். நீங்கள் கடலில் தானே இருப்பீங்க, எப்படி தரைக்கு வந்தீங்க? கரைக்கு வந்தீங்க. எல்லாம் இந்த மூஞ்சி பார்த்த வேலை. சீ ஃபுட் கிடைக்காதுண்ணா இங்க. என்ன சொல்றீங்க? மீன் தொட்டியில் போடுற கூழ் போட்டால் சாப்பிடுவான்டா அவன். What do you guys like to have? 2 coffee, 1 you don't want coffee? நான் குடிச்சிட்டேன் ப்ரோ. நான் இப்போ எனக்கு டீ. ட்ரீம் கிட்ட ஒரிஜினல். இது வந்து கேரளால 2 3 4 ஓகே. என்ன கசக்குது? சொல்லுங்க, இதுதான் ஃபில்டர் காஃபி. பெங்களூர்ல இருக்கோமா? பெங்களூர் கம்மியா போடணும். நான் டிகாஷன் கேசன்னா தூக்கலாம் போட்டாலும் கிர்ன்னு இருக்கும். அதெல்லாம் யோசிக்கவே என்னடா பாவாடை போட்டு வந்திருக்க? இல்லை, இது ஒண்ணுமே பண்ண வேணாம். என்னடா பாவாடை போட்டு வந்திருக்க? என்ன பாவாடை போட்டு வந்திருக்க? ஆர்ம் ரெஸ்லிங் சேலஞ்ச் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து டால்ஃபின் ப்ரோக்கும் டேனி அண்ணாக்கும் ஆர்ம்ஸ் தருது. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பண்ணுங்க. கமன் படி. அழுகுறான். அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்றா. Gabbar, you cried, it's over. Don't fool around. Round 2. எனக்கு ரெஸ்ட்லாம் கிடையாது. ஓகே ஓகே, ரெஸ்ட். ரெடி. மீனும் ஆணும். புடிச்சுக்கிறேன். ஓகே. ரவுண்டு மீனும் ஆணும். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாத விஷயம் சொன்னேன். அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். உண்மையிலே அமெரிக்கா. அப்படியா? ஆக்சுவலி எனக்கு வந்து கிரீன் கார்டு ஹோல்டர் நானு. ஓகே. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீ அப்படி சொல்ல. பீஃப் மட்டும் நான்வெஜ் வார்த்தைகளும் முற்றிலும் தவிர்த்துருவோம். அவன் போட மாட்டானே. கண்டிப்பா நம்பிக்கை இல்லடா. நீ கண்டிப்பா இந்த வீடியோ போட்டுருவான். கைஸ், இனிமே ரெகுலரா ஃபுல் வீடியோஸ் வரும். ஆக்சுவலா நான் எழுதி வச்சிட்டேன், கண்டென்ட் எல்லாம் எழுதி வச்சிட்டேன். பாண்டிச்சேரியில் ஒரு 2 கண்டென்ட் இருக்கு, இங்க ஒரு 2 கண்டென்ட் இருக்கு. சன்னுக்கு ஆப்போசிட்ல எடுக்கும். சன்னுக்கு நேரா வச்சு எடுக்க கூடாது. சன்னுக்கு நேரா வச்சு எடுக்கலாம். பட் நம்ம இந்த சைடுல தான் நடக்கிறோம். எது இந்த மாதிரி சின்ன வீடா இருக்குது? என்ன யார்ட்டும் சொல்லலையே, சுமதி வீடு இங்க தானே இருக்கு. இவன் பாரு கண்ணு கிடைக்கல எப்படி தரலாம் பாரு. நீங்க தானே சொன்னீங்க. வா வரான் பாரு. ஆமா, ஒன்னு ஏதோ குளம் பார்த்தா குதிக்கிற ஆள் நீ. ஏதாவது குளம் இருந்தா குதிக்கிற ஆள் நீ. ஏதோ தண்ணி தேங்கி ஏதாவது மீன் ஏதாவது இருக்கான்னு எட்டி பார்க்குற ஆள் நீ. கூட என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காரு கைஸ். ஒரு கோல்டு ஃபிஷோட டால்பின் லிவிங்ல இருக்கான். இது என்னால நிரூபிக்க முடியும். கணேஷ் கேசவன் வந்து இக்கி போட்டிருக்கான் அவனுக்கு. என்னால இதை நிரூபிக்க முடியும். கழுத்து ஃபுல்லா வெந்து போயிருக்கு. சென்டர்ல அச்சி டியூக்கு. நான் வந்து டேனி அண்ணாவோட சீக்ரெட் ஃபைல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறேன். அவர் நண்பர்கள் வந்து நிறைய விஷயத்த நம்மளோட பகிர்ந்துருக்காங்க. ஆக்சுவலி டால்பினும் கணேஷ் கேசனும் லவ் பண்றாங்க. ஃபிட்னஸ் கம்யூனிட்டிலேருந்து அவங்க காதலை சேர்த்துக்கணும். அவங்க 2 பேரும் நம்ம சேர்த்து வச்சே ஆகணும். ஒரு நாள் நான் எடுத்துனா வேணாண்டா அப்படின்னு ரொம்ப தப்பா போதுல. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே எந்த. மதியம் 12:45
டன் பேர் ப்ரோ சதீஷ் ப்ரோ. நைஸ் மீட்டிங் பாப்போம். தேங்க்ஸ் பாத்துருக்கேன் விருதாசன் ப்ரோ வாட்டி. விருதாஸ் தேங்க்ஸ். என்ன என் ஊர் பேர்லாம் சொல்றாரு கரெக்டாக. கைஸ் நம்ம கூட ஐசிஎன் அத்லீட் மிஸ்டர் செல்வாத்துக்கு இருக்காரு. ப்ரோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இதை பற்றி ஐசிஎன் ஜேர்னி ஐசிஎன் நிறைய பேருக்கு மேபி யூஸ் ஆகும். நிறைய பேர் ஐசிஎன் பண்ணும். ஐசிஎன் வந்து எப்படின்னா நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணணும்னா நிறையா இது இருக்குது, நிறைய ஃபெடரேஷன் இருக்குது. ஐசிஎன் மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. பட் ஐசிஎன் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஓகே, மற்ற ஃபெடரேஷனை கம்பேர் பாப்புலர் ப்ளஸ் மற்றதுக்கு பரவாயில்ல. மற்ற இதில் ஃபேக் நாட்டிஸ் வர்றதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல. பட் இங்கே இல்லைன்னா இல்லை அர்த்தம் இல்லை, இங்கேயும் இருக்காங்க நிறைய பேர். பட் கம்பேரிட்டிவ்லி பரவாயில்ல. நீங்கள் ஐசிஎன் போகும்போது உங்களுக்கு எது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம்? அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப இதாகிடுச்சு ப்ரோ, நர்வஸ் ஆகிட்டேன் ரொம்ப. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜு ஃபஸ்ட்டு கட்டு எனக்கு அது சைஸ் ரொம்ப அடி வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்து பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி அங்கேயும் போஸிங்கும் வந்து ரொம்ப பயந்து பண்ணி சரியாக ப்ரெசென்ட் பண்ண முடியல. பாடி நல்லா கொண்டு வந்துட்டேன், ஆனால் ப்ரெசென்ட் பண்ண முடியல ஸ்டேஜில் ஒழுங்கா. அதனால அங்கே சொல்லியிருந்தீங்களா பாடி பில்டிங் போஸ் நிறையா பண்ணிட்டேன். அதான் மிஸ் ஆயிடுச்சு, ப்ரெசென்ட் ஒழுங்காக பண்ணல. அவன் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் பண்ணாமல் விட்டால் வேஸ்ட்டு ஸ்டேஜில். அது நான் கொஞ்சம் ரொம்ப ஃபஸ்ட் காம்படிஷனில் ரொம்ப பயந்ததுனால இதாகிடுச்சு. பட்டு அதான் ஃபஸ்ட் காம்படிஷனில் அதான் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து இதாகிடும். சில பேருக்கு லக்கில் வந்து நிறையா வின் பண்ணுவாங்க. ஆமாம், இதுதான் எனக்கு நான் பண்ணால் கோல்டு தான் வரணும், இதுதான் வேணும் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடாது. பெஸ்ட்டு லாஸ்ட் வரைக்குமே நம்ம வந்து நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணுன்ட்டு நினச்சிட்டு பண்ணால் மட்டும்தான். சப்போஸ் நம்ம டிசப்பாயிண்ட் ஆனால் கூட நமக்கு அது பிரேக் ஆகாது. நம்ம ரொம்ப ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகும். அது அடுத்த இதில் இது பண்ணும். அடுத்த ஷோக்கு நீங்கள் ரெடி ஆகுறீங்கன்னா ரொம்ப பிரேக் பண்ணும். எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு கோல் வச்சுட்டு பண்ணக்கூடாது. கோல் எப்போவுமே வந்து நம்ம பெட்டராக எவ்வளோக்குள்ள நம்ம பொட்டன்ஷியலை பெட்டராக காட்ட முடியுமோ காட்டணும். அதே அடுத்த ஷோவில் பண்ணுறீங்கன்னா அடுத்த ஷோவில் இந்த ஷோவோட பெட்டராக எப்படி இருக்கணும் சொல்லிட்டு ஒரு இதுதான் எப்போவுமே நம்ம தான் காம்படிட்டிவாக யோசிக்கணும். ஓகே சிம்பிள். கைஸ் இப்போ எங்களோட ரூம் டூர் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதான் நம்ம ரூம். இங்கேயே வந்து ஆக்சுவலாக இண்டக்ஷன் ஸ்டவ்வு, இந்த பிரெட் ரோஸ்ட்டு, ஓவன் தானே இது. அது எப்படி சொல்லுவாங்க, ஓவனா அவன் இதெல்லாம் பரவாயில்லைங்க, இங்கேயே இருக்குது. கீழே நம்மளுக்கு மினி ஃப்ரிட்ஜு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே ஒன்றும் இருக்காது, எல்லாம் நல்ல பசங்க. இங்கே ஒரு பால்கனி பெருசாக இருக்காது, பட் சின்ன ரூம் தான். ஆக்சுவலாக இப்போ டேக்கு 4000 கிட்ட வந்திருக்கு. அவ்வளோ ஆமாம், 4000 ஹையில் ஒன்னா இருக்கே. ஒன்னா இருக்கேக்கு 4000 rupees. ரியலி எக்ஸ்பென்சிவ். இருங்க உங்க எல்லாருக்கும் பாத்ரூம் டூர் காமிக்கிறேன். பாத்ரூம் டூர் இதுக்கு மேலே நம்ம எதுவும் காமிக்க வேணாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு பேசிக்காக ஃபுல் வீடியோஸ் பெருசாக எடுத்தது இல்லையா, ஸோ வந்து எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. பட் இதுக்கப்புறம் கொண்டு போக கற்றுப்பேன். புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே பாத்ரூம் டூர் காமிக்க விருப்பப்படல. கைஸ் நம்ம கிறிஸ்தானிக்ஸ் வந்துட்டாரு, மேலே தான் இருக்காராம். புது பொருள் கட்டுற மாதிரி எப்படின்னா இருக்கீங்க? வா அப்படியே வண்டியில போட வா வண்டியில ரொம்ப அனைத்து சைஸையும் லூஸ் பண்ணி உங்களை பார்த்து தான் சைஸா இருக்காங்க. எதுவுமே பண்றது இல்லை மாதிரியே தெரியல, ஆனா சைஸ் மட்டும் இருக்கு. எப்படி அது ஆல்ரெடி ஊசி குத்துனா இது இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சின்ன வயசு ஸ்போர்ட்ஸ். ஓ ஆமா, அது கரெக்ட். என்ன நல்லா சொல்றாங்க நம்ம கிட்டே. இப்போ 2வது வாட்டி டீ குடிக்கிறதுக்காக இந்த ஒரு கஃபேக்கு வந்தோம். அந்த கஃபேல ஆக்சுவலாக காலையில் ரொம்ப நல்லா இருந்தது. குரூப்ல நான் ரிவீல் பண்ணி இப்போ கேள்வி. உங்களுக்கு பெல்லான்னு வச்சது யாருண்ணா நேமு? சின்ன வயசுல பெல்லா பாபுன்னு வச்சாங்க. பெல்லா பாபுன்னு வச்சாங்க, பெல்லான்னு ஷார்ட்டா கொடுக்குறாங்க. பேர் ஆமா பொருள் போடுவாங்க. பொருள் என்ன மாதிரி இல்ல இவன் போடுவான். உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? டீ காஃபி குடிக்கிறீங்களா? வாங்கிக்கோங்க.
இந்த அவமானம் உனக்கு தேவையா? அவங்க போயிட்டு கிளாஸ் கிட்டயா கிளாஸ் அதோ கிளாஸ் என்ன நண்பா? ஆமா நண்பா இவ்வளவு வேலையை எடுத்துக்கோங்க நண்பா. நண்பா இரு நண்பா, ஒரே ஒரு வீடியோ எடுத்துருங்க நண்பா உங்களை. இல்ல நண்பா எடுக்கூடாது நண்பா. எங்க தொட்டா சத்தியமா தொட்டா வீடியோ கவர் ஆயிருக்கு. நண்பா லைட் மாதிரி இருக்காரா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. நண்பா உங்க கூட ஏதோ சண்டைன்றான் இவன். இப்படி பாரு பாத்து நண்பா லைட் அடிக்கிற போல. அது காஃபி டீ ஊத்துங்க. ஓகே லைட்டா நண்பா, ரொம்ப இல்ல. நான் கொஞ்சம் திருப்பி கொடுத்துரு நண்பா. இருங்க இவன் வந்துருச்சு. அது காஃபிடா. டீ தான் மூணாவது வீட்ல இருக்கு, இப்பதான் நியூட்ரலே வருது. போடும் போதே ஃபுல் கியர் தான் நீ போட்ட. அழிச்சிட்டு இருக்கேன். ஆமா. வாழ்நாளெல்லாம் சினிமாட்டிக்கா வரணும். கட்டிடம் காலை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். பறக்க போறாரு guys. புல்லட் பாண்டி. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. போயிட்டு வரேன் ஒரு ரவுண்டு. ஓகே ரவுண்டு ஓட்டியாச்சு. எப்படியோ போறதுதான். போய் இதுக்கப்புறம் என்னன்னா குளிச்சுட்டு அப்படியே ஐசிஎன் பார்க்க போக வேண்டியதான். அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். டாடா போய். மதியம் 12:45. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜனாப்பை வந்து லாங் வீடியோ எடுக்கிறேன், நான் வந்து ஷார்ட் வீடியோ எடுக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே பார்க்குறீங்க, எல்லாத்தையுமே லைக் போடுறீங்க. ஆமாம் நண்பர்களே, தான் பார்த்துக்கோங்க. ஐசிஎன் ஃப்ரண்ட் வியூவு பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக டேக் இல்லாமல் உள்ளே விட மாட்டாங்க. நாங்கள் இப்போ டேக் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை போடுறாங்க எங்கேயா அவ்வளோதான். இது ஆக்சுவலாக 1 டே பாஸ் இருக்குது. 3 பேர்த்துக்கு, ஒரு ஆளுக்கு 400. ஸோ 3 பேருக்கு 1200 வந்துருக்கு. ஸோ இது வாங்கினா தான் நம்மளுக்கு அந்த டேகே தருவாங்க. அந்த டேக் வாங்கி கையில் போட்டுனா மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. டேக் அலோவ் தான். கம்முனா தான் இனிமேல் உள்ளே போய்க்கலாம். என்னமா போசிங் பண்ணிருக்காங்க. இப்போ சாப்பிட வந்திருக்கோம். ஐசிஎன்ல தான் ஆக்சுவலாக ஃபுட் எல்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பட் ரேட் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஓகே பரவாயில்ல. ரீஃபில் பண்ணால் கொடுத்தாங்க. கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். புதுசாலாம் கொடுக்க மாட்டாங்கண்ணா. ஓகே 5க்கு 3 தரலாம். 3.5 2.7. அதாவது காலைல இருந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டனால காலைல இருந்து சாப்பிடவே இல்லை. ஆமாம் காலைல லைட்டாக சாப்பிட்டோம். அவ்வளோதான். நம்ம டீம் இங்கே தான் இருக்காங்க. ஓகே நான் இங்கே தான் இருக்கேன். கைஸ் ஆக்சுவலாக இங்கே தான் ஃபுல்லாக டேனிங் பண்ணுவாங்க. டேனிங் அப்படியே டேரெக்டாக போய் ஸ்டேஜ் ஏறிடுவாங்க. நம்ம லோகி அண்ணா ட்ரெயின் பண்ணுறாரு. அவரோட கிளைண்ட் தான். இப்போ அவருக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2வது ஸ்டேஜ் ஏற போகிறாரு. லைட்டாக பதட்டமாக இருக்காரு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால. கிளாஸ் என்ன கிளாஸ்? 7. 5th தான் ஓடி 5th தான் கூப்பிட்டுருக்காங்க. இல்ல டக்கு டக்கு ஆயிடும். ப்ரோ அது வேற ப்ரோ. இது பண்ணுவாங்க திரும்பி ஷைன். ஓகே இல்ல அது ஓபன் பண்ணிடலாம். இஷ்யூ இல்ல. ஓகே பாத்து நீங்க சொல்லுங்க. இப்போ இது பண்ணும்போது இது பண்ணிடலாம். பம்ப் ஆதுடா தெரியுதுடா. நல்லா பம்பா பாருங்க எல்லாரும் 7 ப்ரோ. ரெண்டுமே மாதிரி ஒரு வாட்டி போடு. ஃபர்ஸ்ட் எப்ப மாதிரி போடு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணல பண்ணாங்க. சும்மா லாஸ்ட் போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு ரிலாக்ஸா இருக்க சொல்லுங்க. ஏன்னா மூச்சு வாங்க ஒரு மாதிரி இதாயிடும். முடிச்சிருங்க இதை. வேற லெவல் ஈஸி கோல்டு. ஃபர்ஸ்ட் டைமா முடிச்சிடலாம். இல்லையா? ஈஸி கோல்டு. 3வது கோல்டு. ஓகே ஸ்ப்ரிங் ஆன் கோல்ட் ஆப்ஷன் ரைட் பண்ணு. வாஹா கேஷவ் வர்மா ஹீரோ की बात हो रही है. हीरो की तो पूरा ஹீலோ கி போஸ். இப்ப ஞாபகம் வருதா? அதுதான் குட்டி ஹீரோ की மாதிரி நான் சொன்னேன். நான் ரிலாக்ஸ் தான். செகண்டா இருக்காரு. 2, 1, reposing. சேஷா அப்ப என்ன?
கைஸ் நம்ம bro வந்து 50+ வச்சிருக்காரு. ஓகே நாக்கும் 50+க்கு என்ன ராசின்னு தெரியல. உங்களுக்கு 50+க்கு என்ன ராசின்னு தெரியல. எப்பயுமே 178. ட்ரெயின் பண்றீங்கண்ணா. Which means your first time. கைஸ் செம்மையா பசிக்குது. இப்போ சாப்பிட்டது போதாது, அதனால தான் வெளியே போய் சாப்பிட்டு வரலான்ட்டு கிளம்புறோம். கைஸ் இங்கே நந்தனா பேலஸ்னு ஒன்று வந்திருக்கோம். எல்லாருமே ஆக்சுவலாக இந்த கடையை தான் சொன்னாங்க போங்கன்னு சொல்லிட்டு. கைஸ் பெங்களூர் வந்து ஐசியன் பார்க்க வந்தோமா இதில் சாப்பிட வந்தோமான்னு தெரில. வெரைட்டியே இருக்குது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம். எனக்கு எல்லா ஃபுட்டும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எப்படி அந்த சிக்கன் ரைஸ் ஓகே ஒன் டைம். சிக்கன் ரைஸ் அவ்வளோ பிடிக்கல. ஓகே எனக்கு ஏதோ ரொம்ப எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பரவாயில்ல விடுங்க. இது பேர் என்ன? சிக்கன் பகுடி சிக்கன் பகுடியா? ஆக்சுவலாக எக்ஸாக்டாக சொன்னேன். இங்கே வந்து ஆக்சுவலாக நாங்கள் எல்லா ஃபேமஸ் ஃபுட்டை தான் ட்ரை பண்ணி பார்க்குறோம். பட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்த்து சொல்ல மாதிரியா, சாப்பிட்டு சொல்ல மாட்டியா? ஓகே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சுமார் தான். சிக்கன் பகுடி அது. கைஸ் இதுக்கு பேர் நார்த் ஈஸ்ட் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. என்னென்னமோ பேர் வச்சுருக்காங்க. ஓகே ஓகே நான் டெக்னிஷ் ஓகேவா டேய்? கீரை தோறு மாதிரி இருக்குதா? நாட் தட் மச். கைஸ் இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் கீரை சாதம் கூட வந்து அவுத்த சிக்கன். நான் கூட இது பயங்கரமாக எதிர்பார்த்தேன்டா. ஆமாம் இந்த ட்ரை பண்ணி நானே எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்களா, சரி அளவுதான் போல. சென்னையில் நந்தனாலாம் சாப்பிட்ற மாதிரி தான்டா இருக்கு. எவ்வளோ ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து சிக்கன் பிரியாணி? 389. ஆமாங்கா ஒர்த்தில். பட் ஓகே, பட் ட்ரை பண்ணணும்னு நினச்சோம், ட்ரை பண்ணியாச்சு. The all credits goes to Danny அண்ணா. எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் என்ன கோத்து விடுறது. சரி சாப்பிட்டுட்டு வந்து பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டேனி அண்ணா பத்தி சும்மா நினைக்கிறீங்க. அண்ணன் எவ்வளவு ஆல் ஓவர் இந்தியாவே தெரிஞ்சிருக்கு இவருக்கு. ஐயோ எங்க போனாலும் டேனிஸ் மீடியா ப்ரோ நீங்களா அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து பேசுறாங்க. போய் பட் எனக்கு ஹாப்பி. காலையிலேருந்து ஒரே ஒரு ஆள் வந்து நீங்கள் ஜனா தானே, அதுவும் விருதாச்சலம்னு சொன்னார் பாருங்க. எங்கேயா இருந்தீங்க இத்தனை நாளா? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் கைஸ் அவ்வளோதான், ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம். இப்போ வேறு ரூம் மாற போகிறோம். ஏன்னா இங்கே 1 டேக்கு 4K கிட்ட வருது. ஸோ இது நமக்கு கொஞ்சம் செட் ஆகாது. வேறு ரூம் போனால் தான் சரி வரும். நான் டேனி அண்ணா ஷேஷா 3 பேர் மட்டும் வேறு ரூம் மாற போகிறோம். கைஸ் ஆக்சுவலாக அந்த ரூம் வந்து 4K பர் டேக்கு. பட் இந்த ரூம் பாருங்கள் 1500 தான். டேனி அண்ணா தான் கண்டுபிடிச்சாரு இந்த ரூமை. சரி ஓகே, நான் போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு வந்துடுறேன். போய் கைஸ் வணக்கம். இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன கதைன்னா, ஃபஸ்ட் டே vlog ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டேன். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நான் சென்னை வந்துட்டேன். பட் அந்த செகண்ட் டே இன் பெங்களூர் வந்து நான் ஃபுல்லாக ஷார்ட்ஸ்க்கு மட்டும்தான் எடுத்தேன். ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால என்னால் அதுக்கு மேலே வீடியோ கவர் பண்ண முடியல. இந்த வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்ச அளவு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகணும்னு நினச்சேன். முடிஞ்ச அளவு கொண்டு போயிருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் லாங் ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். பட் ஏதோ ஒன்று இல்லை, அப்படியே கடந்து போயிடுச்சு. பட் இனிமேல் அதிகமாக வீடியோஸ் வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பார்ட் ஃபேவரட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பட் எனக்கு வந்து இந்த ஐசிஎனில் ஒரு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அண்ட் புதுசாக நிறையா பேரை மீட் பண்ணேன். அவங்கள்ட்ட இருந்தும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வீடியோஸில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது ஓகே ஒரு மாதிரி புதுசாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த லீவ் டைமில் தான் இருப்பீங்க. கொஞ்சம் காலேஜ் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. போங்க. அட் தி சேம் டைம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.